இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு ஓர் இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களிடம் உள்ள நல்லவற்றை பாராட்ட வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம். பாராட்டு என்பது நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த பரிசு. ஏனென்றால் நாம் மற்றவர்களை பாராட்டும் போது அவர்கள் இன்னும் வளர்வதற்கு நாம் ஒரு தூண்டுகோலாக இருக்கிறோம். அதே வேளையில் நம்மிடம் நல்ல எண்ணங்கள் வளர்கின்றன. நாம் எப்போதும் மற்றவர்களிடத்தில் குறைகளையே பார்த்து கொண்டிருந்தோம் என்றால் அது நம்மில் எதிர்மறையான விளைவுகளைத்தான் ஏற்படுத்தும். நாம் குறையுள்ளவர்கள், அதே சமயத்தில் மற்றவர்களிடமும் குறை இருப்பதை ஏற்றுக்கொண்டு அந்த குறைகளிலும் நிறைகளை காண கற்றுக்கொள்வோம். பல சமயங்களில் நாம் யார் மீது அல்லது எதற்காக குறை சொல்கிறோம்? நமது தவறுகளை இன்னும் சொல்ல போனால் நம்முடைய தோல்விகளை ஏற்க முடியாமல் அதிலிருந்து தப்பித்து கொள்ள மற்றவர்கள் மீது பழி சுமத்துகிறோம். இதனை யாராலும் மறுக்க முடியாது. நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம் என்று நம்மை அலசி பார்ப்பதை விடுத்து மற்றவர்களின் காரியங்களில் தேவையில்லாமல் தலையிடுவதை தவிர்த்து வாழ்வோம். அதுவே நமக்கும் நல்லது, மற்றவர்களுக்கும் நல்லது என்பதை புரிந்து கொள்வோம். குற்றம் சுமத்தும் பழக்கத்திலிருந்து விடுபட நாம் நிறைய பழக்கங்களை கடைபிடிக்கலாம். முதலில் இதில் என்னுடைய பங்கு என்ன என்று சிந்தித்து தனது செயல்களுக்கு பொறுப்பேற்கும் மனப்பான்மையை வளர்த்து கொள்வது. இரண்டாவது, மற்றவர்களின் சூழ்நிலைகளையும் அவர்களுடைய கோணத்தையும் புரிந்து கொள்ள முயற்சிப்பது. குறை சொல்வதற்கு பதிலாக இதை எப்படி சரி செய்யலாம் என்று பிரச்சனையை தீர்க்கும் நோக்குடன் பேசுவது. இப்படி செய்யும் போது நாம் தேவையில்லாமல் மற்றவர்களில் குறை காண்பதை தவிர்க்க முடியும் என்பதை உணர்ந்து கொள்வோம். தொடர்ந்து குறை கூறுவது என்பது நாம் எங்கு நிற்கிறோம் என்பதை பார்க்க விடாமல் மற்றவர்கள் எங்கு தவறு செய்கிறார்கள் என்பதையே பார்ப்பதற்கு காரணமாகிறது. எனவே மற்றவர்களிடம் எப்போதும் குறை கூறுவதை தவிர்த்து வாழ்வோம். ஒரு கிராமத்தில் ராமன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. அவன் செய்யும் எந்த தவறுக்கும் எப்போதும் மற்றவர்கள் மீதுதான் அவன் பழியை போடுவான். ஒரு நாள் ராமன் தனது சைக்கிளில் வேகமாக சென்று பாதையில் இருந்த ஒரு பாறையில் இடித்து கீழே விழுந்தான். அதற்கு இந்த பாறை இங்கே இருந்ததுதான் காரணம். இதை யார் வைத்தார்களோ அவர்கள்தான் இந்த காயத்திற்கு காரணம். ஏன் இந்த பாதையை சரியாக பராமரிக்கவில்லை என்றான். ஒரு நாள் ராமன் தனது கிராமத்து தலைவரான ஞானியிடம் சென்றான். ஐயா, எனது வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள்? எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு தீங்கு செய்கிறார்கள் என்று புகார் கூறினான். அவர் ராமனை புன்னகையுடன் பார்த்தார். நீ என்னுடன் வா, நான் உனக்கு ஒரு ரகசியத்தை காட்டுகிறேன் என்று கூறி அவனை ஊரின் மையத்தில் இருந்த பெரிய சுத்தமான கிணற்றின் அருகே அழைத்துச் சென்றார். தலைவர் ராமனிடம் கிணற்றுக்குள் குனிந்து பார்க்கும்படி சொன்னார். அவன் குனிந்து பார்த்தபோது கிணற்றின் தெளிந்த நீரில் தனது சொந்த பிரதிபலிப்பு தெரிவதை கண்டான். தலைவர் மெதுவாக, ராமன், கிணற்றுக்குள் உனக்கு யார் தெரிகிறார்கள் என்று கேட்டார். நான் தான் தெரிகிறேன் ஐயா என்றான். நீ சிரிக்கிறாய் என்றால் கிணற்றுக்குள் யார் சிரிப்பார்கள் என்றார். உடனே அவன், நான் தான் சிரிப்பேன் என்றான். நீ கிணற்றுக்குள் இருக்கும் உன் பிம்பத்தை பார்த்து கோபமாக கத்துகிறாய் என்றால் கிணற்றுக்குள் இருக்கும் பிம்பம் என்ன செய்யும் என்றார். உடனே ராமன், அதுவும் கோபமாகத்தான் கத்தும் என்றான். உடனே தலைவர், சரியாகச் சொன்னாய். இந்த உலகமும் உனக்கு நடக்கும் பிரச்சனைகளும் இந்த கிணற்று நீரை போலத்தான். நீ உன் தவறை மறைக்க மற்றவர்களை பார்த்து பழியை போடுகிறாய். ஆனால் கிணற்றுக்குள் உன் பிம்பம் தெரியும் வரை உன் பிரச்சனைக்கும் உன் செயல்களுக்கும் நீயேதான் முதல் காரணம். உன் விரலை காட்டி பழியை மற்றவர் மீது போடும்போது 3 விரல்கள் உன்னையே சுட்டி காட்டுகின்றன.
என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே என்று விளக்கி கூறினார். ராமனும் அதனை புரிந்து கொண்டு திருந்தி வாழ ஆரம்பித்தான். நாமும் மற்றவர்களை மாற்றுவதை விட நம் செயல்களுக்கு நாமே பொறுப்பேற்றுக் கொள்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் மற்றவர்கள் மேல் பழி சுமத்தாமல் இருந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் ஜெபமாலை ஜெபித்தீர்களா? ஜெபமாலையை தக்க விதமாக ஜெபிக்கிறவன் ஒருபோதும் சேதமாக மாட்டான். இதை நான் என் இரத்தத்தில் எழுதித்தர தயாராக இருக்கிறேன். இன்று நீங்கள் குடிபோதைக்கு அடிமையானீர்களா? திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள். இது தாறுமாறான வாழ்வுக்கு வழிகோலும். மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள். இன்று நீங்கள் செய்யும் தவறுகளிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள பொய் சொன்னீர்களா? ஆகவே பொய்யை விலக்கி ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள். ஏனெனில் நாம் யாவரும் ஓர் உடலில் உறுப்புகளாயிருக்கிறோம். இன்று நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்தீர்களா? ஆகவே சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த நிலையில் உறுதியாக நிற்க முழு முயற்சி செய்யுங்கள். இவ்வாறு செய்தால் நீங்கள் ஒருபோதும் தடுமாற மாட்டீர்கள். இன்று நீங்கள் கிறிஸ்துவுக்கு எதிரான தப்பறை கொள்கையை பரப்பினீர்களா? கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்திழுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலை நின்று விழுந்து விடாதபடி கவனமாயிருங்கள். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது
நேயனை உனது பொன்னடி தொழுதோம். நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே, எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே ஆண்டவரே, எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே, நான் மன்றாடும்போது எனக்கு பதிலளித்தருளும். நான் நெருக்கடியில் இருந்த போது நீர் எனக்கு துணை புரிந்தீர். இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். மானிடரே, எவ்வளவு காலம் எனக்குரிய மாட்சிக்கு இழுக்கை கொண்டு வருவீர்? எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி பொய்யானதை நாடே செல்வீர்? ஆண்டவர் என்னை தம் அன்பனாய் தேர்ந்தெடுத்துள்ளார் என்பதை அறிந்து கொள்வேன். நான் மன்றாடும் போது அவர் எனக்கு செவி சாய்க்கின்றார். சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர். படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருப்பீர். முறையான பலிகளை செலுத்துவீர். ஆண்டவரை நம்புவீர். நலமானதை எங்களுக்கு அருள யார் உள்ளர் என கேட்பவர் பலர். ஆண்டவரே, எங்கள் மீது உம் திருமுக ஒளி வீசச் செய்யும். தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் மக்கள் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர். இனி நான் மனது அமைதியுடன் படுத்து உறங்குவேன். ஏனெனில் ஆண்டவரே, நான் தனிமையாக இருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே
ஆண்டவரே எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 10 முதல் 14 முடிய. பதிலுரை பாடல். திருப்பாடல் 24. இறைவார்த்தைகள் 1 முதல் 2, 3 முதல் 4 மற்றும் 5 முதல் 6 முடிய. இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 18 முதல் 24 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா தூய ஆவியால் கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவருடைய கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும்போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ, கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவையாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை. யோசேப்பு அம்மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்பவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் அனைவரும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழவும் இறைவனின் பாதையில் நாளும் பயணிக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழை
இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். சிமியோன் பாடல். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். டிசம்பர் 21. புனித பேதுரு கனிசியுஸ். ஹாலந்து நாட்டில் நிஜ்மெகன் பகுதியில் வாழ்ந்த ஜேக்கப் கனிஸ் எஜிடிலா வான் ஹௌவேனிக்கன் பெற்றோருக்கு கிபி 1521 மே 8 பிறந்தார் பேதுரு கனிசியுஸ். ஜெர்மன் நாட்டின் கொலோன் பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்ற இவர் இயேசு சபையின் அருட்குரு பேதுரு ஃபேபரை சந்தித்து ஆன்மீக தெளிவு பெற்றார். ஹாலந்து மண்ணின் முதல் நபராக இயேசு சபையில் சேர்ந்த கனிசியுஸ் கிபி 1546 குருவாக அருட்பொழிவு பெற்றார். அலெக்சாந்திரியா நகர் புனித சிரில் மற்றும் புனித பெரிய கிரகோரியாரின் படைப்புகளை நூல் வடிவில் கொண்டு வந்த கனிசியுஸ் ஆக்ஸ்பெர்க் ஆயரின் ஆலோசகராக பணி செய்தார். இயேசு சபையின் தலைவரான லொயோலா இஞ்ஞாசியார் கேட்டுக்கொண்டதன் பேரில் மெசினா பகுதியிலிருந்த இயேசு சபை கல்லூரியில் சில காலம் பேராசிரியராக பணி செய்த கனிசியுஸ் ஜெர்மனி சென்று இறைப்பணிகளைச் செய்தார்.
வியன்னா பகுதியில் குரு மடத்தினையும் கல்விச் சாலைகளையும் கட்டி எழுப்பிய கனிசியூஸ் இறையியல் கருத்துக்களையும் திருச்சபையின் போதனைகளையும் எடுத்துரைத்தார். திருமறை சுவடி என்னும் நூலினை எழுதிய இவர் பொஹீமியாவின் 6 நகரங்களில் கல்லூரிகளை கட்டி எழுப்பி ஏழை மாணவர்கள் கல்வி கற்க வழிகாட்டினார். மறையுறையில் சிறந்து விளங்கி திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், பேரரசர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தன் கடிதத்தின் வாயிலாக ஆறுதலையும் ஆலோசனைகளையும் வழங்கிய அருட்தந்தை பேதுரு கனிசியூஸ் கிபி 1597 ஆண்டு டிசம்பர் 21 விண்ணகமடைந்தார். தன் மறையுறையின் வழியாகவும் எழுத்தின் வாயிலாகவும் ஜெர்மனி திருச்சபையில் மறுமலர்ச்சியினை ஏற்படுத்திய அருட்தந்தை பேதுரு கனிசியூசினை திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் கிபி 1925 மே 21 புனிதராக உயர்த்தி திருச்சபையின் மறைவல்லுனராக அறிவித்தார். கத்தோலிக்க அச்சகங்களின் பாதுகாவலராக விளங்கும் புனித பேதுரு கனிசியூஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் அச்சகங்களில் பணி செய்வோருக்காகவும் அவர்களின் குடும்பங்களுக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் யாரையும் மனநோகச் செய்யாமல் இருப்போம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளின் அற்புதமான பராமரிப்பை எண்ணி பார்ப்போம். நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலாகவே அவர் நம்மை ஆசீர்வாதங்களால் நிரப்பி வழிநடத்தி கொண்டிருக்கிறாரே. இந்த மாபெரும் செயலுக்காக ஆண்டவரை நாம் போற்றி புகழ்வோம். இந்த நாளிலே மாதா தொலைக்காட்சிக்காக நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பு உருவானே ஆண்டவரே, இந்த மாதா தொலைக்காட்சி என்ற மாபெரும் கொடைக்காக நன்றி சொல்கிறோம். எத்தனையோ குடும்பங்களிலே இந்த தொலைக்காட்சி உமது பிரசன்னத்தை, உமது சமாதானத்தை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை நீர் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறோம் ராஜா. இந்த மாதா தொலைக்காட்சியை இன்னும் ஆசீர்வதியும். இன்னும் அநேக மக்களை இது சென்றடைய நீரே எங்களுக்கு வழித்துணையாக மாறும். இன்னும் அநேக மக்கள் இதற்காக உழைக்க, இதற்காக பங்களிப்பு செய்ய, இதனை தாங்கிக் கொள்ள நீரே எங்களுக்கு ஆற்றலாய் வாரும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்னும் அநேக மக்களுக்கு உமது அன்பின் செய்தியை, சமாதானத்தின் செய்தியை, உமது உண்மையின் செய்தியை, உமது மன்னிக்கின்ற செய்தியை, உமது பராமரிப்பின் செய்தியை நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த தொலைக்காட்சி எல்லா மக்களுக்கும் கொண்டு செல்லக்கூடிய பாக்கியத்தை நீர் கொடுத்து இதனை இன்னும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, இதோ மாதா தொலைக்காட்சிக்காக தொடர்ந்து பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜபங்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வானகம் வாழும் அரசி வாழ்க, வானவர் அனைவரின் தலைவியே வாழ்க, இசையின் வேறே உலகில் பேரொளி உதயம் ஆகிய வாயிலை வாழ்க. மாட்சி மிகுந்த கண்ணியே மகிழ்க, மகிழ்க,
மகிமையின் தாயே மகிழ்க மகிழ்க எழில் மிகு நாயகி இயேசுவை வேண்டி பொழிந்திடும் மருளை விடை பெற